திண்டுக்கல் மாவட்டத்தில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பட்டியல் தயாரிக்கும் பணி நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கும் என ஆட்சியர் சரவணன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்காக ஒவ்வொரு வீட்டிற்கும் 3 முறை அதிகாரிகள் செல்வார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த வாக்காளர் தீவிர திருத்த பட்டியல் அப்படிங்கிறது 4/11 4/12 வரைக்கும் நம்ம டைம் கொடுத்து பரிசீலனை பண்ணிட்டு எந்தெந்த கணக்கெடுப்பு படிவங்கள்லாம் திரும்பி வந்து அதை ஆய்வு செய்து 9/12 அன்னைக்கு வந்து டிராஃப்ட் ரோல் ஒரு டிராஃப்ட் ரோல் 9/12 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சப்போஸ் ஒரு மாத காலத்தில் ஏதாவது வாக்காளர்னால அந்த பகுதிக்கு அந்த ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணி கொடுக்க முடியல அப்படின்னாலும் மீண்டும் ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு இன்னும் ஒரு மாதம் இந்த 15 நாள் இஆர்ஓ தலைமையில் அவங்கக்கிட்ட இந்த காரணங்களால் என்னால் வர முடியல அப்படிங்கிறத அசஸ் பண்ணிவிட்டு அவங்க சொன்னாங்கன்னா கட்டாயம் அவனுடைய பேரையும் இதில் கன்சிடர் பண்ணுறதுக்கும் நிறைய கன்சிடர் பண்ணி அவருடைய பேரும் சேர்க்கணும் அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் எங்களுக்கெல்லாம் அறிவுரை வழங்கியிருக்காங்க. ஸோ இதனுடைய நோக்கம் எந்த ஒரு தகுதியான 18 வயது நிரம்பிய இந்திய குடிமகன் யாரும் வாக்காளர் பட்டியலிலிருந்து விடுபடக்கூடாது என்பதும், குறிப்பாக 18 இதில் இறந்த நபர்கள் ஒரே நபர் பல்வேறு இடங்கள் 2-3 இடங்கள் இருந்தாங்கன்னா அவர்களுடைய பெயரை நீக்குவதும் தான் இதனுடைய நோக்கம்.